காண்பது உதவியர் உள்ளம். பாடக்காமது மன்னார் வருங்கு வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புடம காண்பது கிங்கனி கொத்து தேட காண்பது நல்லறம் கட்டி திரு குற்றால நாரி நாடு என்ற குற்றால பிரமஞ்சி அன்று பாடினார் திரிகூட ராசப்ப கவிராயர். இன்று நாம் இந்த குறிஞ்சி விளத்தை எப்படி பாட வேண்டும் என்றாலும் யாரு கண்ணப்பட இவரை பத்தி என்ன பாட்டு போட்டிருக்காங்க? ஆடுபவனும் அவனே நம்ம எல்லாம் இப்படி ஆட்டி வைப்பவனும் அவனே. இதுல யாரு எழுதுனது? சிவனுக்கே கண்ணை கொடுத்தாருன்னு இறைவன் பார்த்து எதையும் செய்யலன்னு வைங்களேன். அவனுடைய கடைக்கண் பார்வை இல்லைன்னா கண்ணப்ப நாயனார் என்று ஒருத்தர் இல்ல. ஏன் தின்னன்ற ஒரு பையன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போன இடத்துல தனியா சிவன் இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு சிவன் மீது சிவன் தான் நம்ம எல்லாம் காக்கின்றார், அவர் தான் நம்ம எல்லாம் காக்கக்கூடிய இறைவன், நமக்கு மேலான சக்தி ஒன்று இருக்கிறது, அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் இயக்கிறார் உலகத்தையே அப்படிங்கிற எண்ணம் இல்லை யாருக்கு? தின்னப்பன். எண்ணம் இல்லாம என்ன பண்ணாருன்னா காட்டுக்குள்ள தனியா கடவுள் மட்டும் இருக்கிறாரு. வீட்டுல நமக்கு அவ்வளவு பேர் துணைக்கு இருக்காங்க, சொந்தம் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் காட்டுக்குள்ள தனியா இருக்கிறாரு. இவரை காட்டுக்குள்ள தனியா விட்டு நம்ம எப்படி நாட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு அன்னையில இருந்து காட்டுல தங்க ஆரம்பிச்சார். ஏன் அவருக்கு இவர் பாதுகாப்பான். யாருக்கு? அது அறியாமை. அறியாமையின் மீது கொண்ட பக்தி, இறைவன் மீது கொண்ட அன்பு. இப்ப என்ன பண்ணுவாரு? தனியா அடைகிறாரு காட்டுக்குள்ள. நம்ம சாப்பிடணும்னா வேட்டையாடுறோம், காட்டு பன்றி அடிக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனா இவர் மட்டும் இருக்கிறாரு. தனியா இருக்கிறவருக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா? இப்ப சாப்பாடு கொடுக்கணும்ல. என்ன பண்ணாரு தெரியுமா? காட்டுக்குள்ள காட்டு பன்றியை வேட்டையாடி அதை சுட்டு எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல எந்த பகுதி நல்லா வெந்திருக்கு, எது சுவையா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டே இறைவனுக்கு படைப்பார். அவர் ஒரு அசைவ உண்ணி இல்ல, இறைவன். அதுல எது சுவையா இருக்கு அப்படின்னு நேர்த்தியா தேர்ந்தெடுத்து அவர் செய்யறது அறியாமையின் மீது கொண்ட பக்தி. சிவனுடைய கண்ணுல கல்லு சிலையில இருந்து ரத்தம் வருதுன்னா நம்மள யோசிப்போம்ல, இப்ப அது இறைவனுடைய அருள், இறைவன் ஏதோ செய்யறாரு அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? கல்லு சிலையில இருந்து வருது கண்ணீர், இது ரத்தம் வருது அப்படின்னா இறைவனுக்கு கண்ணுல ஏதோ பற்றுச்சு. அறியாமையின் மீது கொண்ட, அறியாமையாக இருந்தாலும் இறைவன் மீது அளப்பரிய பக்தி கொண்டார். அதனாலதான் தான் கொண்ட பக்திக்கு, அந்த அன்பிற்கு இறைவன் அவருக்கு அருள் செய்தார். பாட்டு பாடவா? என்ன பாட்டுனே பாட? என்ன பாட்டு பாட? முத்தரையர் பாட தெரியாது. பெருமை வெளியிட மட்டத்தை பார்க்கின்றவர்களை விரணிக்க வேண்டும் என்றாவா இருந்தால் நாடு சங்கீத ஜாதி கொள்ளை சங்கீத
ஜாதி முல்லை காணவில்லை. திருமுகம் வந்து பழகுமோ அது வெளிமுகம் செய்து விலகுமோ வழிகளில் துளிகள் விழியுமோ அது சுடுவதை நாங்க முடியுமோ நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவுகள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப நாளாச்சு எனக்கு பாட்டு மறந்து போச்சு. மதியலாம் சரி கேட்டாரே அதுக்காக பாடணும்ல, அதுக்காக
என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும்? யாரை பத்தி பாடணும்? பின்னாடி இருக்கவர் யாரு? யாருன்னு தான் கேக்குறேன். யாரு பின்னாடி இருக்கிறவர் மூவ் பண்ணாரா? ஒரு பேர் மூவ் பண்ணாரா? ஏன்னா தண்ணியை போட்டு ஏதாச்சும் கதை பாருங்க. யாருன்னு அவரு? கதை புரியல. யாரை பத்தி பாடணும்? பாட வேணான்றாங்க. நாடகம் ஊத்துவது ஏனே சும்மா ஏதாவது பேசாம இருந்தேன். நல்லா இருப்பேன். நல்லா போயிட்டு இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நல்லா பாடுறாங்க. நல்லா இல்லையா பாடுறது? இந்த பாடம் வரலாம் நல்லா இல்லையா? பிடிக்கலையா? அது இளைஞர் தயவு செஞ்சு சும்மா இருந்தேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இல்லை சின்ன பிள்ளைகளா இருந்தியா? ஏதாவது சொல்லணுமேன்றக்கா சொல்றேன். நான் பத்தி முடிக்கிறேன். கொண்டு வச்சுக்கலாமா? மானே கலைமானே சொந்த வாசகல் தயம் பாட்டு நானே அகதேனே அந்த ஞாபகம் தப்பும் காத்து நீனே தந்தேனே கண்மூடாதே சொல்ல சோகம் நான் சிந்தரித்த புத்தகம் காதல் என்னும் போது காதலில்லை சரி, இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தம் ஆரவலம் கூவியது குயிலா அல்லது குழலா? குழலினை யாழிடுது என்பது மக்கள் மழலை சொல்கிறாதவர் என்று சொல்லையும் மீறி ஆரவலம் ஆரவலம் என்று பாடிய பெண்மணியின் சாரீரம் எப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? யாரை இங்கு தேடுதம்மா
மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது குமரி பொண்ண பார்க்கையிலே ஒளி மின்னர் அடிக்குது மின்னர் அடிக்குது கூட்டத்தில கோயிலுடா யாரையும் தேடுறோமா கூட்டத்தில கோயிலுடா யாரையும் தேடுறோமா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது குமரி பொண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்தில கோயிலுடா யாரையும் சிவனடியா அதே தெரியாது முதல்ல தெரியாது ஒண்ணு தப்பா ஒண்ணு தெரிஞ்சா ஒரு பாட்டு தெரியல எதுக்கு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சா பாடுறேன் வருகிறார் காவலர் அவரை சந்திப்பதற்கு முன்பாக
அருகில் வந்தது உருகி நின்றது காவல் தடை தாண்டிய காதல் துணி வேண்டிய அருகில் வந்ததே நல்ல வேலை கெடுத்தன்னு சொன்னீங்க. பேச்சு அப்படி வந்துச்சுன்னா பாட்டுக்கு எடுப்பு உண்மைதான் அது. பிள்ளை அதாவது அப்ப 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயணும். ஆமா, ரெண்டு பேருமே மோகன்தாஸ் ஒரு மிகச்சிறந்த ஞானஸ்தன்னு உங்களை பார்த்து சொல்றதை விட உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற அளவிற்கான ஒரு வளர்ச்சி பெருமை பெருமை. ஆமா, இந்த தான் எந்த துறையில் இருந்ததோ அந்த துறையிலேயே மிகப்பெரியவர்களாக ரொம்ப கூடிய விரைவில் அச்சா மூத்தவரை ஒரு திரையில ஒரு இசையமைப்பாளரா கட்டாயம் பாத்திரலாம். அதுக்கப்புறம் மச்சான் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பாட்டை சினிமால இன்னும் கொஞ்சம் அவர் மூலமா சினிமால பாடுறதுக்கு மச்சான் தான் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா. அப்புறம் அவன் வருகிறார் காவலன், நம்மளை கூப்பிடாம சந்திக்கலாம். அவரை சந்தித்த பிறகு ஆகணும். ஏதோ ஒரு ஆசை நான் காப்பிலே பாட முடியாது.
பொற்றி வந்த மங்கையிவள் எந்த உலகிற்கு ஏதுதான் சொல்வதை தழும்பும் மொழிந்த மங்கையிவள் எந்த உலகிற்கு அப்படின்னு பேர் வாங்கினார் ராஜாக்குள். ஆனா அதுக்கு பிறகு மதுரையில அந்த பட்டத்தை ஒருத்தர் கொடுக்கணும், அதற்கு தகுதியான ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நெசந்தானாவா என்ன நினைச்சீங்க? இன்னைக்கு மாப்பிள்ளை சாமி சொன்னா சும்மா இல்ல, இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து நாம் பாட முடியாது. ஆனா அவர் இந்த தோஷத்துல அவர் தப்பிக்கலாம். அஞ்சரை கட்ட தங்கராசின்னு பேர் வாங்கியிருக்காரு. ஒரு கட்ட கூட கொண்டு வரல மாப்பிள்ள. வருகிறார். அவரை சந்தித்த பிறகு ஆக வேண்டியதை பார்க்கலாம். அவசரம் இல்ல. பாதி பிறந்த பாத பிறந்த நடிக்குமாரே, பாடி பிறந்த பாத பிறந்த நடிக்குமாரே, ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே, கேட்காது மெட்டெடுத்து வாரே நாளே, பாடி பிறந்த பாடு மறந்ததடி பூமாரே. ஒத்தையடி பாதையிலே நித்தம் ஒரு காணமடி, அந்த வழி போகையிலே காலில் ஊனமடி. ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு காணமடி, அந்த வழி போகையில காலில் ஊனமடி. கண்ட கனவு அது காணா போச்சு, கண்ணும் ஒரு வட்ட நிலவே அது மேலே போச்சு, கட்டையிலும் யாரு யாரு பாடி பறந்த கிளி பாடு மறந்ததடி பூமானே. சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி, நெல்லெடுக்கும் சோலை ஒன்று செல்லெரிச்சு போனதடி. நெல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி, நெல்லெடுக்கும் சோலை ஒன்று செல்லரிச்சு போனதடி. கல்லில் அடிச்சா அது காயோ காயோ, சொல்லில் அடிச்சா அது ஆறாது. கண்ட கனவு சொல்லில் அடிச்சா அது ஆறாது, பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும், நெஞ்சு தடுக்க சேர
கொடுமையா ஒன்றா சொல்லு. என்னப்பா இருக்குது வண்ணக்கோடி எங்கள் பிள்ளையார் கிராமத்திலே பறக்குதுங்க என்னப்படி அவர் பத்திரமாத்த தங்கம் முத்தரையர் பார்ப்புகளும் சிங்கம் அவர் பத்திரமாத்த தங்கம் முத்தரையர் பார்ப்புகளும் சிங்கம் வாரி வழங்கி அன்பு சொல்லிட்டு ஆமா சொன்னதான் அடிக்குது. சரி ஜாமி நல்லபடியா உட்காந்து வாரி வழங்கி அன்பு சொந்தத்திற்கு நன்றிகளை ஊரோட ஒத்து போயிடணும். நன்றிகளை தெரியப்படுத்தி அண்ணே பாடியாச்சு, இனிமே பாட்டு கிடையாது. சரி உட்கார். அவர் வச்சிருந்த நீ கொடுத்த 50க்கு 50 அவர் வச்சிருந்த 70 ரூபாயும் கொடுத்துட்டாரு. எப்படி வீட்டுக்கு போறாருன்னு தெரியல. கிளம்பிட்டாரு அண்ணே. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கு. சரி வண்டி போயிருச்சு. சுந்தரம் நிறைந்த ததும்பும் அப்படின்னா அவர் பாடுறாரு. யார பார்த்து? நம்மளை பார்த்து. விடலாமா? விடக்கூடாது. அது எப்படி முடியும்? முடியுமா? விடவே முடியாது. யாருக்கிட்ட? பாப்பா மாமா அவரை விசாரிச்சு போய் கொடுக்கணும். அப்படி